பண்ணும்போது இப்போ கூட இந்தியன் டூ பண்ணோம். சார் மறக்கல, நல்லா பேசிட்டு இருந்தோம். அப்படி இப்போ இந்தியன் டூர்லயே ஒர்க் பண்றாங்க. இந்தியன் டூ ஒர்க் பண்றோம். மாடு குதிரை மாதிரி ஓட்டினாரு, அதான் பெரிய விஷயம். மாடை வந்து புல் ரைடு, வெள்ளைக்காரன் வந்து புல் ரைடு பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கான். ஒரு சேலஞ்ச் பண்ணி 2 மாடு வாங்கி கொடுத்து நம்ம கிட்ட பொள்ளாச்சிலேருந்து வாங்கினார். ஒயிட் மாடு வாங்கி அதை கலர் பண்ணி பிளாக்கு 2 மாடு ட்ரைனிங் பண்ணி குதிரை மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் பண்ணோம். அது ட்ரைனிங் பண்ண பிறகு சார் வந்தார். ஒரு 10 நாள் 15 நாள் ட்ரைனிங் சாருக்கு ட்ரைனிங் பண்ணி அவரு குதிரை மாதிரி ஓட்டாரு. ரொம்ப குதிரை கூட ஓட்டிடலாம், குதிரை கூட ஓட்டிடலாம். மாடு ஓட்டுறது ரொம்ப உருளும், பேலன்ஸே பண்ண முடியாது. அவரு கோமணத்தோட ஓட்டி ட்ரைனிங் பண்ணார். அது ரொம்ப பிரமாதம். ஸ்பீடுக்கே ஓடி வந்து வெள்ளைக்காரனுக்கு சாட்சி காமிச்சிட்டாரு சார். அது ரொம்ப டேலண்ட் கமல் சார். ஓகே, இப்போ மருதநாயகத்துல இப்போ நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல 500 குதிரை 1000 குதிரை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா சார், வெளியில இருந்துலாம் வரும் கப்பல். ராஜஸ்தான்ல பண்ணாங்க சார். எப்படி இருக்கணும் உங்க அந்த ஸ்பாட்? ராஜஸ்தான்ல வந்து பிரமாதமா பண்ணாரு. அந்த ட்ரெய்லரே பிரமாதமா பண்ணாரு. மிலிட்டரி குதிரை, போலீஸ் ஆசு, ஓகே, 10வது வெளி குதிரை எல்லாமே ட்ரெயின்டு தான். எல்லாமே இங்க சென்னையில இருந்து வேற போயிருக்கு. ஆர்டிஸ்ட் குதிரை சென்னையில இருந்து அவ்வளவு குதிரையும் எடுத்து பண்ணாரு, ஒர்க் பண்ணாரு. நல்ல செலவு பண்ணி பண்ணாரு, பிரமாதமா பண்ணாரு. சூப்பர். உங்களெல்லாம் ஒரு மறக்க 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணும்போது இப்போ கூட இந்தியன் டூ பண்ணோம். சார் மறக்கல, நல்லா பேசிட்டு இருந்தோம். அப்படி இப்போ இந்தியன் டூர்லயே ஒர்க் பண்றாங்க. இந்தியன் டூ ஒர்க் பண்றோம். கார்த்திக் சார் தான் இதுல டிராவல் ஜாஸ்தி. ஆமா, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. கார்த்திக் சார் த்ரோடு அந்த பிளாக் ஹார்ஸ் அலெக்ஸ். அதனால இப்போ டைரக்ட் சார் சொல்லியிருக்காரு, அது குதிரை உங்க கூடயே பழகணும்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் காலையிலேயே வந்துருவாரு. வந்துட்டு ஃபுல்லா பழகுவார். குதிரை கழுவுறதுல இருந்து உடைக்கிறதுல இருந்து நம்ம என்னென்ன பண்றோம் அதை பார்த்து கேட்ச் பண்ணிட்டு அப்பதான் குதிரையும் ஒரு நம்பிக்கை சார் கேட்ச் பண்ணிட்டாரு. அதை கேட்ச் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு டைரக்ட் சார். அதனால கார்த்திக் சார் எல்லாமே வந்து கழுவுனே இது பண்ணனே நீங்க எப்படி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க சொல்லிட்டு பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அப்படியே பண்ணுவாரு கூட. கூட பண்ணி அந்த குதிரையும் பழகிடுச்சு அந்த மாதிரி. சூப்பரா. அப்புறம் ஸ்பாட்ல போயிட்டு ஒரு வந்தோடனே கேரட் பிஸ்கெட் கொடுப்பாங்க. அது சாப்பிட்டு அது கூடயே சுத்த ஆரம்பிச்சிடும். அவரு கூட சொல்ற பேச்சுல கேட்கும். தலையாட்டின ஆட்டம் சொன்ன உடனே காலடினா அடிக்கும். பர்மார் பர்மார் மார் 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 தோசை தோசை மார் 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 பர்மார் பர்மார் மார் மார் தலையாட்டு தலையை ஆட்டுவா முண்டி போல். அவர் போல் முண்டி போல் முண்டி போல். படுனா படுத்துக்குவாரு. பைட் பைட் சபாஷ் சபாஷ். ஸ்டே 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 ஸ்டே. டோன்ட் மூவ் 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 ஸ்டே. இது செத்து போன மாதிரி மறைஞ்சாங்கன்னா அப்படி படுத்துக்கோ. உண்மையை சொல்ல போனா ஃபீலிங்னா பயம், கொஞ்சம் பயம். ஆனா பட் ஒர்க் பண்ணிட்டாங்க. ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெடி ஆயிட்டாரு. ஆமா, அந்த மாதிரிதான். அவர் ஃபர்ஸ்ட்ல ஒரு மாதிரியா இருந்தது. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு படத்துக்கு அவங்க அண்ணன் படத்துக்கு தான் ரேஸ் கோர்ஸ்ல அவங்களும் பண்ணோம். அதுல பண்ணோம் ஃபர்ஸ்ட். அப்பதான் ஏறினாரு. அதுக்கு ஃபீலிங். ஆனா பண்ணிட்டாரு. அதே மாதிரி இதுல கொஞ்சம் ஃபீலிங் தான். அப்புறம் ட்ரைனிங் பண்ண ட்ரைனிங் பண்ண அருமையா பண்ணிட்டு